வணக்கம். என் பேர் ஸ்வாதி. இன்றைக்கி டேட் வந்து ஏப்ரல் 1, 2024. மணி இப்போ நைட்டு ஒரு 10:15 ஆகுது. இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே எங்கள் வீட்டில் என்னை வந்து பூட்டு வச்சிட்ருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. வந்து இந்த மாதிரி விசாரித்தாங்க. விசாரித்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன், போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லி ரெடியாக இருந்தேன். ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு உயரதிகாரிகிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட உயரதிகாரிகிட்ட பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேலே பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்க முடியாது, அதனால் இன்றைக்கி ஒரு நைட் வந்து நீ இங்கேயே இரு, நாளைக்கு காலையில் நீ போலீஸ் ஸ்டேஷன் வான்னு சொல்லிவிட்டு என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது 6 மணிக்கு மேலே ஒரு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு பொண்ணை வச்சுருக்கேன் அப்படின்றது. ஆனால் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானே எங்கள் ரூமுக்குள்ளே வந்து தாழ்பால் போட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தா என் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. நாளைக்கு வந்து காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விடுறதா எங்கள் அப்பா தான் வந்து அந்த எஸ்ஐ மேடம் கிட்ட சொன்னாங்க. இப்போ என் ஐடி ப்ரூஃப் வேறு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விடுவாங்களா இல்லையான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அவசர எண்ணுக்கு பறந்த கால். சாதி மாறிய காதல் விவகாரத்தால் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என பெற்றோர் மீது குற்றஞ்சாட்டிய பட்டதாரி பெண். நான் ஒரு 4 வருஷமாக நரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதும் லோயர் கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிட்டாங்க. இப்போ கூட ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிட்ருக்க மாதிரி என்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு தான் வச்சிட்ருக்காங்க. காவல்துறையினர் காதலிக்கு பாதுகாப்பு வழங்கி மீட்டு தர வேண்டும். கலங்கி நிற்கும் காதலன். அம்மாப்பேட்டையில் கதறும் பெண் ஸ்வாதி. போலீஸ் மீது கூறும் குற்றச்சாட்டு என்ன? சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே புது தெருவை சேர்ந்தவர் 27 வயதான ஸ்வாதி, பொறியியல் பட்டதாரி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவரும் ஸ்வாதியும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார்களாம். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறார்கள். இந்த காதல் குறித்த தகவல் அறிந்த ஸ்வாதியின் பெற்றோர் கடந்த சில நாட்களாக ஸ்வாதியை வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி வருவதாக ஸ்வாதி தகவலை பகிர்ந்திருக்கிறார். இதற்கிடையே வீட்டின் அறைக்குள் சென்ற ஸ்வாதி அவசர காவல் எண்ணான 100க்கு அழைத்து தன்னை பெற்றோரிடமிருந்து காப்பாற்றுமாறு கதறியிருக்கிறார். அம்மாப்பேட்டை காவல்துறையினர் ஸ்வாதியின் வீட்டிற்கு சென்று விசாரித்து வந்த நிலையில் ஸ்வாதியிடம் இது குறித்து எதுவும் விசாரிக்கவில்லை, பெற்றோரை மட்டும் சந்தித்துவிட்டு திரும்பிவிட்டார்கள் என்று ஸ்வாதி அவரது நண்பர்களுக்கு தகவலை தெரிவித்தாராம். இதனை அடுத்து நரேஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்களான சேலம் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிலர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில், நீண்ட நேர வற்புறுத்தலுக்கு பிறகு அம்மாப்பேட்டை காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் ஸ்வாதியின் வீட்டிற்கு விசாரிக்க சென்றாராம். இரவு நேரம் என்பதால் இப்போது அந்த பெண்ணை அழைத்து வர முடியாது, நாளை காலை வாங்க என கூறி அனுப்பிவிட்டார்களாம். தற்போது ஸ்வாதி தனக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை என கூறி பேசியிருக்கும் வீடியோ வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த பெண் வீடியோ வெளியிட்ட நிலையில் காவல்துறையினர் அந்த இளம் பெண்ணை மீட்டு சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள்.